ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். லாயர் நம்ம நினச்ச மாதிரியே விஜயா கிட்ட கால் பண்ணி மனோஜும் ரோகிணியும் பேசிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே விஜயா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவனால் இன்னும் எவ்வளோ பிரச்சனையாக தான் நம்ம சமாளிக்க வேண்டியதுன்னு தெரியலையே. இவனுக்காக இங்கே நம்ம ஒவ்வொருத்தரும் போராடிட்டுருக்கோம். ஆனால் இவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி நடந்துக்கிறானேன்னு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. கரெக்டாக முத்துவும் மீனாவும் அந்த லாயர், அதாவது அந்த ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகணும் அண்ணாமலைக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு வரும்போது, எங்க ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. பா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கப்பா அப்படின்றாங்க. ஐயோ போதும் நிறுத்துறீங்களா, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. முதல்ல நாங்கள் சொல்கிற விஷயத்த கேளுங்க அப்படின்றாங்க மீனா முத்து இருந்துக்கிட்டு. அப்போது இங்கே விஜயா இருந்துக்கிட்டு எங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு, ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு திரும்ப அண்ணாமலை செல்லவும், அப்பா அம்மா சொல்ல தேவை கேளுங்க. அம்மா முகமே என்னமோ சரியில்லை, ஃபோன் வந்ததுக்கப்புறமா நாங்கள் சந்தோஷமாக தான் ஏதோ விஷயம் சொல்ல வந்தோம், ஆனால் அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை போல் இருக்குப்பா, கேளுங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. சரி விஜயா நீயே சொல்லு அப்படின்றாங்க. எங்க மனோஜ் அப்படின்னு, என்ன உங்கள் பையனுக்கு என்னமாச்சு அப்படின்றாங்க. சொல்கிறது கேளுடா, எங்க லாயர் தான் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. என்ன விஷயமா அப்படின்றாங்க. நம்ம மனோஜோட கேஸ் விஷயமா தான், பேசாமல் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்களான்னு லாயர் கேட்குறாங்கங்க அப்படின்னு. உடனே முத்துவும் சரி மீனா அண்ணாமலை எல்லாருமே அதிர்ச்சியாகி, ஏம்மா என்னாச்சு, எதுக்கு லாயர் அப்படி திடீர்னு கேட்குறாங்க அப்படின்றாங்க. ஒரு வேளை நம்மளுக்கு வீடு கையை விட்டு போயிடுச்சு, நம்ம இந்த பிரச்சனையில் நிற்கிறோம், அவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம், ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட வந்து முத்துக்கிட்டேயும் விஜயா சொல்லும்போது, அப்புறம் வேறு என்ன விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரிட்டர்ன் கேட்குறாரு. இல்லைங்க, அந்த ரோகிணி கூட மனோஜ் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுவும் அந்த ரோகிணி ஷோரூமுக்கு வந்து மனோஜ்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் வச்சு லாயர் பார்த்துட்டு அவங்க இந்த கேஸில் டிவோர்ஸ் வாங்குற மாதிரி தெரியல, விட்டால் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல இருக்கு, அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மனோஜுக்கு எவ்வளோங்க தைரியம் இருக்கும், அந்த ரோகிணி கிட்டலாம் எதுக்குங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா. அண்ணாமலை இதை கேட்டதுக்கு அப்புறமா, உன் பையனை தான் இந்த கேள்வி கேட்கணும், அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு திட்டுறாங்க. போச்சா அப்படின்றாங்க. முத்து இருந்துக்கிட்டு, என்னடா சொல்கிற நீ, எதுக்கு இப்போ இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு. ஏம்மா உங்கள் பையனால் அமைதியாகவே இருக்க முடியாதா, நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சரி பண்ணலான்னு பார்த்தா அடுத்து இன்னொரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, அதாவது இன்னொரு பிரச்சனையை புதுசாக உங்கள் பையன் உருவாக்கிட்டு வந்துடுறானே, அது அப்படியே அப்படின்னுறாங்க. இப்போ தான்ப்பா நான் அந்த ஆஃபீஸர் சொல்லியிருந்தேன்ல, அவர் வர சொல்லியிருக்காரு, அவரை பார்த்து நானும் மீனாவும் பேசலான்னு போனால் பேசி ஏதாச்சும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நாங்கள் போராடிட்டுருக்கோம். அதுக்காக தான் இப்போ நானும் மீனாவும் கிளம்பலான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். அதுக்குள்ளேயே இந்த மனோஜ் இப்படி பண்ணி வைக்கிறானப்பா. இவன் பண்ணுற விஷயத்த நாங்கள் இவனோட வாழ்க்கையை பார்க்குறதா, இதை பார்க்குறதா, இல்லை இன்னொரு பக்கம் இவன் வாங்கின கடனை பார்க்குறதா, எதைப்பா நானும் மீனாவும் அடைக்கிறது. இல்லைப்பா பேசாமல் இதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு நானும் மீனாவும் எங்களை யாரும் தேட வேணான்னு எங்கேயாச்சும் எழுதி வச்சுட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்றாங்க. அப்படியே போகும்போது என்னையும் சத்த கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க விஜயா இருந்துக்கிட்டு. பின்னென்ன விஜயா என்ன பண்ணிகிட்டு இருக்கா மனோஜ், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒன்று டிவோர்ஸ் வேணும்னா அவனை டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லு, அப்படி ரோகிணி தான் வேணும்னா பேசாமல் அமைதியாக ரோகிணி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டோன்னு விட்டுடு அப்படின்றாங்க. சத்தியமாக நான் செத்தராலையும் அது நடக்கவே நடக்காதுங்க, நான் இருக்கிற வரைக்கும் அவளை இந்த வீட்டு காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா முதல்ல நாம் அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு முத்து கேட்கவும், இங்கே பாருடா தேவையில்லாமல் பேச வேணாம், அந்த ரோகிணி பிரச்சனையை மனோஜ்கிட்ட நான் பேசி சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் முதல்ல வீட்டுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நாங்கள் போய்ட்டு அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு வரோம், இது என்ன ஏதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. விஜயா போய் உன் பிள்ளைக்கிட்ட பேசி ஏதாச்சும் சரி பண்ணுற வழியை பாரு, முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முத்து மீனாவும் கிளம்பி போனதுக்கப்புறமா விஜயாவுமே மனோஜ் பார்க்க ஷோரூமுக்கு போகிறாங்க. ஷோரூமில் மனோஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோகிணி சொன்ன விஷயத்த தான் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவரை தான் அந்த வீட்டு மேலே அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதை அவருக்கு கடன் அடைக்காமல் வீட்டுக்கு சீல் வச்சிருக்கிற இந்த சமயத்தில் எவ்வளோ தைரியம் இருந்தால் ரோகிணிமே குடும்பத்துக்குள்ளே வாழ்கிற வழியை பார்க்காம மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ஐடியா சொல்கிற மாதிரியே தெரியல. அந்த வீட்டை விற்றுட்டு ஷேரை எடுத்துக்கிட்டு ஸோ பில்டிங்லாம் கட்டி அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு இந்த சாதாரணமாக 38 லட்சத்தை கடனை அடிச்சுட்டு பெரிய நம்ம வீடு வாங்கிட்டு தனியாக போயிடலாம் உனக்கு கிடைக்கிற ஷேர்லேருந்து அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க. அண்ணாமலை, முத்து, மீனா, விஜயா இவங்க எல்லாருமே வீடு உடஞ்சிடக்கூடாது, கூட்டு குடும்பமாக இருக்கணும், குடும்பத்தில் யாரும் செதஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சி இவ்வளோ
போராடுறாங்க. ஆனால் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரோகிணியுமே இதே விஷயத்தை பற்றி திரும்பவும் மனோஜ்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதுதான் சரின்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அவங்க வீட்டை விற்றுட்டு அவங்களுக்கு வர ஷேரை வாங்கிட்டு போயிட்டா 3 பங்காக பிரிச்சிடும் அப்படின்னா 3 பேரும் 3 திசையில் இருப்பாங்க. அப்போது விஜயா அது அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் கூட யோசிச்சு கூட பார்க்கல. அதாவது மனோஜ் யோசிச்சு பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும். அம்மாவும் அப்பாவும் எங்கே போவாங்க, முத்துமீனா எங்கேயாச்சும் போயிடுவாங்க, ரவியும் ஸ்ருதியும் கூட போயிடுவாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கல. சத்தியமாக இதுக்கெல்லாம் அண்ணாமலையும் சரி விஜயாவும் சரி ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் முதல்ல பட போகிறது நம்ம விஜயா மட்டும்தான். ஏன்னா அந்த வீடுனா அவங்களுக்கு அவ்வளோ உசுறு. கண்டிப்பாக மனோஜ் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னாவே அதை அப்செப்ட் பண்ணிக்க கூட மாட்டாங்க விஜயா. ஸோ கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது விஜயா ஷோரூமுக்கு போன உடனே மனோஜ் அங்கே இருக்காங்க வாமா அப்படின்றாங்க. என்னம்மா அங்கே இருக்க முடியலையா, திரும்பவும் வந்துட்டீங்க அப்படின்றாங்க. போதும் வாயை மூடு, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்றாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. பேசணும் வாடான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு உள்ள யாரும் இல்லாத இடத்துல ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா என்னம்மா என்ன விஷயம்னு உடனே போங்கி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. என்னம்மா நீங்கள் இதுக்கு தான் இங்கே வந்தீங்களா, என்னம்மா பண்ண நான் அப்படின்றாங்க. வாயை மூடுடா, அந்த பார்லர்காரிக்கும் உனக்கும் என்னென்ன சம்மந்தம், ஆமாம் பாத்ரூமில் இங்கே ஸ்டிக்கர் போட்டுருந்துச்சு அது அவளோடையதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற நீ சம்மந்தமே இல்லாமல் அப்படின்றாங்க. லாயர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க மனோஜ், நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க. எப்படியாச்சும் அவகிட்டேருந்து உனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்து உன்னை வேற ஒரு பணக்கார வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணை நல்லா நீ சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். விவாகரத்துக்காக இவ்வளோ போராடிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் உனக்கு என்னடா அவன் மேலே அவ்வளோ கரிசனம், என்ன அவள் பக்கம் அப்படியே சாஞ்சிட்டியா, இல்லை ஏதாச்சும் பண்ணி உன்னை மயக்கிட்டாளா, அவகிட்ட எதுக்கிட்டா நீ பேசிகிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்தனா கண்டிப்பாக உனக்கு விவாகரத்து கிடைக்காது மனோஜ். இங்கே பார், நீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இப்போ அவள் பக்கம் இருந்துக்கிட்டே நான் ஒன்றை வேண்டான்னு சொல்கிறதுனால அவள் கோர்ட்டில் என் மாமியார் தான் எங்களை சேர விடாமல் பண்ணுறாங்கன்னு அவள் சொல்கிறது உண்மையாயிடும். அப்போது நான் கெட்டவளாகணுமா, நான் ஜெயிலுக்கு போகணுமா, நீயும் ரோகிணியும் அவளும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, முத்துலேருந்து அவர் வரைக்கும் உனக்காக விவாகரத்து வாங்கி கொடுக்கணுன்னு நாங்கள் எவ்வளோ போராடிட்டுருக்கோம். ஆனால் நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மனோஜ், நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேணாம் மனோஜ், நான் எதாவது சொல்லிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அது அதுன்றாங்க. என்னடா வாயை மூடிட்டிரு, என்ன அன்றைக்கி உன்னை ஜெயிலேருந்து வெளியே எடுத்தானே அவன் மேலே கரிசனை வந்துருச்சா, இங்கே பார் உனக்கு அன்றைக்கே சொல்லிட்டேன் இந்த கடனெல்லாம் தூக்கி போட்டுவிடுன்னு. மனோஜ் உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா இல்லையா மனோஜ், நீ அடுத்தடுத்து கடன் தான் வாங்கிட்டு இருக்கே தவிர ஷோரூமில் ஏதாச்சும் சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதா? அந்த முத்துவ மீனாவால் வீட்டை மீட்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியல, போராடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் உன் பங்குக்கு ரெடி பண்ணி கொடுப்பியான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கியே மனோஜ் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் மனோஜ் கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட அவர் பேசிட்டு இருந்ததுக்காக. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவ மீனாவும் அந்த ஆஃபீஸரை பார்த்து அவர் மூலிமா ஸோ அந்த ஃபினான்சர் மூலிமா ஏதாச்சும் விசாரிச்சு பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவும் மறைமுகமாகவும் அவர் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டு அந்த ஃபினான்சர் ஆஃபீஸர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக போகிறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக பயப்பட்டு அந்த ஃபினான்சர் எழுந்து நிற்கிறாரு. உங்ககிட்ட பிளாக் மணி இருக்குன்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே அவர் பயப்படுறாரு. சார் அந்த மாதிரிலாம் எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆஃபீஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இவ்வளோ பணம் கடன் கொடுத்துருக்கீங்க, என்னது இதெல்லாம், நீங்கள் கொடுத்துருக்குற கடனுக்கு இதில் இருக்கிற டைம் மென்ஷன் படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏதோ இது 38 லட்சமாக இருக்குது, ஆல்ரெடி 10 லட்சத்தை கொடுத்த மாதிரி மொத்தம் 48 லட்சம், என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே புரியாமல் திருத்துறேன்னு அந்த ஆள் முளைக்கவும், அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது, யாருக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே விசாரித்து பார்க்குறாங்க. இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துருச்சு அப்படின்னாலும் கேட்கும்போது சத்தியமாக இதுக்கும் எனக்கு அந்த சம்மந்தமே இல்லை, இந்த பணம்லாம் என்னோடது கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி ஃபினான்சர் ஆஃபீஸர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கா, எப்படி இதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாமே சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, இது ஒன்று மட்டும் இப்படி இவ்வளோ இருக்குது, இது எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னாலும் கேட்கும்போது ஸோ அந்த பணம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவரோடதே கிடையாது, சிந்தாமணி மூலியமாக தான் எல்லாமே வந்தது அப்படின்ற விஷயத்த அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே ரோகிணிக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான குழப்பம். லாயர் கேட்டப்போ கூட மனோஜி நம்ம பக்கம் நம்ம கூட சேர்ந்து வாழ இன்னும் முடிவு பண்ணலை, கண்டிப்பாக விவாகரத்து வேணும்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. இவர் பண்ணுறது கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ரோகிணிகிட்ட நல்லா பேசி பழகிட்டு சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு சைடு விவாகரத்து வேணும்னு லாயர்கிட்ட கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க.
ஸோ கேஸ் நடந்துகிட்ருக்கு. சேர்ந்து வாழ சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ரோகிணி லாயர் கேட்கும்போது பெரிய டிவோர்ஸ் வாங்க போகிறீங்களா சேர போகிறீங்களான்றதுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாரு. அவருடைய மனசுக்குள்ளே ரோகிணி கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் விஜயாவுக்கு கிடையாது. விஜயாவுக்கு பயந்துக்கிட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்றாரு. மனோஜை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ரோகிணி நமக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கு ரோகிணி தான் வேணும், நான் வந்து டிவோர்ஸ் வாங்க மாட்டேன்னு அவள் வாயில சொல்ல வைக்கணுன்றதுக்காக ரோகிணி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருந்தா. அது கெடுக்கிற மாதிரி நடுவில் இந்த லாயர் வேற வந்துட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்ட்டிக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ மனோஜும் வேற லாயர் கேட்டால் சேர்ந்து வாழ்கிற ஐடியா இல்லைன்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் மனோஜ் நடந்துக்கிறாரு, இவனை நம்பவே முடியறதுலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா நாம் பிளான் போட்ட மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா ஆக்சுவலி வந்து ரோகிணி வந்து எப்படியாச்சும் இந்த டைம் முடியறதுக்குள்ளே ஸோ மனோஜ் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகி ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே குழந்தை பிறக்க போதுன்னு இந்த டிவோர்ஸ் கேஸை ஒன்றுமே இல்லாமல் உடைக்கிறதுக்காக ஸோ அப்போ தான் விஜயா அண்ணாமலை எல்லார் வாயுமே அப்போ மட்டும்தான் அடைக்க முடியும். ஸோ ரோகிணி நினச்சது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ வந்து ரோகிணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ரோகிணி ஜெயிப்பாங்களா இல்லை மனோஜ் விஜயா ஜெயிப்பாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு வந்து இங்கே முத்து மீனாவுக்கும் அந்த ஆஃபீஸர் வந்து வெளியில் விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி இது மூலிமா அடுத்து என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன், இங்கே நின்று நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அவர் வந்து சீக்ரெட்டாக செய்கிறதுனால முத்து மீனா கிட்ட டேரெக்டாக பேசாமல் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த விஷயத்தை பற்றி ஃபோனில் அவர் பேசவும் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க, அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லலான்னு வராங்க. விஜயாவும் அதுக்குள்ளே மனோஜ்கிட்ட பேசிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கிறப்போ அந்த ஃபினான்சியர் ஆஃபீஸரு அம்மாவையும் நல்லா ஏமாத்திருக்காரு, மனோஜையும் ஏமாத்திருக்காரு. முக்கியமாக சிந்தாமணி நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியலமோ விஜயாவுக்கு அண்ணாமலைக்குமே என்ன சொல்கிற முத்து அப்படின்னப்போ எல்லாமே அந்த சிந்தாமணி கிட்ட இருந்த வந்த பணம் தாப்பா, இந்த ஃபினான்சியர் ஆஃபீஸர் கொடுத்ததில்ல, எப்போ அத்தைக்கும் அதோ மனோஜுக்கும் பணம் தேவைப்பட்டிருக்கோ அப்பெல்லாம் வந்துட்டு விஜயா சிந்தாமணி கிட்டேருந்து தான் பணத்தை வாங்கி அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாவே அந்த சிந்தாமணி அம்மாவை ஏமாத்திருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணாமலை. இதுக்கும் அந்த பொம்பளை செய்யறதுக்கோ என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கவும் எல்லாம் அந்த நம்ம வீட்டுக்காக தான் பண்ணுறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணாமலை. என்ன சொல்கிற முத்து அப்படின்னு. ஆமாப்பா, அந்த வீடு நல்ல லாபத்துக்கு போகும், ரோட்டோடமாக இருக்குது, நல்ல ஃப்ளாட் கட்டி நல்லா விற்கலாம், இப்போல்லாம் நல்ல ரேட் ஆகிடுச்சு அதிகமாக அப்படின்னு. ஸோ நம்ம வீட்டு மேலே அந்த சிந்தாமணி குறி வச்சுருக்கப்பா, அந்த சிந்தாமணிக்கு தேவை நம்ம வீடு, அதுக்கு தான் அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அம்மாவுக்கு தேவைன்றப்பெல்லாம் மனோஜோட பிரச்சனை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி அம்மா சொல்கிற விஷயங்களை வச்சு எப்படி எல்லாமோ காய் நகர்த்தி நம்மளை வசமாக சிந்தாமணி வேணும்னே சிக்க வச்சுருக்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்டு விஜயாவும் சரி அண்ணாமலையும் சரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சம்மந்தியம்மா, மீனாவும் முத்துவும் மாப்பிள்ளையும் எதோ சொல்கிறாரு, அந்த பொம்பளை உங்களை இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கா அப்படின்னு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு விஜயாவும் கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, சிந்தாமணி நல்லா உங்களை ஏமாற்றிருக்காங்க, ஏமாற்றி நல்ல பணத்தை உங்களுக்கு தேவைன்றப்பெல்லாம் கொடுத்து இப்படி வட்டிக்கு மேலே வட்டியாக போட்டு அதிகமாக நம்ம அந்த வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்து நம்ம கடங்காராக்கி நம்ம அந்த கடனை கட்ட முடியாமல் இப்படி வீட்டுக்கு சீல் வச்சு நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு முடிக்கிட்டு இப்போ கோர்ட் லீவ் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நாள் டைம் முடிஞ்ச உடனே நம்மளால் பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த வீட்டை எடுத்துக்கிட்டு இடித்து தரமாட்டமாக்கி அங்கே ஃப்ளாட் கட்டி நல்ல லாபத்துக்கு விற்கிறது தான் அந்த சிந்தாமணியோட பிளானே. இதுக்கு தான் அவங்க கூட அவங்க பழகியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிளான் போட்டு உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. நீங்களும் அந்த பொம்பளை ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்ல கேட்காம நம்பாதீங்கன்னு சொன்னால் கேட்காம நல்லவங்கன்னு அவங்க கூட நம்பி இப்போ பிரச்சனை எல்லாமே உங்களால் தான்மான்னு சொல்லவும் விஜயா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அண்ணாமலை முயற்சி பார்த்துட்டே இருக்காரு. அப்போது பிரச்சனை எல்லாமே இவளாலையும் இவ புள்ளியால் தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் பாப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அவர் வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், டென்ஷன் ஆகாதப்பான்றாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, அந்த சிந்தாமணி நினச்ச மாதிரி நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டா, அடுத்து என்ன வீட்டு இடித்து தரமாட்டமாக்கிட்டு அவன் நினச்சதை செய்வா, நம்ம அதை நின்று வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதானே முத்து அப்படின்றாங்க. பாப்பா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்ப்பா, நானும் மீனாவும் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்க பேசிகிட்டே இருக்கவும் ஆமாம் மாமா நம்பிக்கையாக இருங்கன்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து முத்துவும் மீனாவும் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.